ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய லஞ்ச் ரெசிபி என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி முட்டை குழம்பு தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, தேங்காய், கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி அதில் வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கி வந்த பிறகு அதில் மஞ்சள் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். வணக்கினோடனே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அந்த விழுதை வந்து அதில் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நல்லா வெந்த பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா கூட்டி வச்சுக்கலாம் குழம்புக்கு. அதுக்கப்புறம் நான் மஷ்ரூம் 65 பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்னென்ன எடுத்துருக்கேன்னா உப்பு, மஞ்சத்தூள், தனியாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம்லேருந்தே தண்ணி விடும், அதனால் நம்ம எந்த தண்ணியும் ஆட் பண்ண தேவையில்ல. மஷ்ரூம் நல்லா போட்டு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மஷ்ரூம் நல்லா ஊறணும். அதனால் ஒரு 5 to 10 நிமிட்ஸ் அதை வந்து ஊற வச்சுக்கலாம். குழம்பு வந்து சைட் பை சைடு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. குழம்பு கொஞ்சம் நல்லா சுண்டி வந்தோடனே வேக வச்ச முட்டையை அதில் போட்டுக்கிட்டு ஒரே ஒரு பச்சை முட்டை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா சேர்த்த பிறகு எல்லா முட்டையும் நல்லா வெந்து வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் இதை அடுப்பில் வச்சுக்கலாம். நல்லா சுண்டி வந்துருச்சு. ஒரு பக்கம் தூதுவளை ரசையும் வச்சுட்டேன். இன்றைக்கி என்னோடய கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸுக்கு முட்டை குழம்பு, மஷ்ரூம் 65, ஃப்ரூட்ஸ் இது தான் நான் இன்றைக்கி கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்.